மாமன்னன் படத்துக்கு பிறகு வடிவேலும் பகத் பாசிலும் இணைந்து நடித்திருக்கிற படம் மாரீசன். மாமன்னன் படத்தில் ரெண்டு பேரும் எதிர் துருவங்களாக இருந்தாங்க. பகத் பாசில் ஒரு அதிகார வர்க்க ஜாதியாகவும் வடிவேலு ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியாகவும் இருந்து ரெண்டு பேருக்கும் இடையிலான ஒரு மோதலை சொன்ன படம் மாமன். இதில் அப்படியே நேர் ஆப்போசிட். படத்தோட கதை என்னன்னா, பகத் பாசில் ஒரு திருடன்னா கொள்ளலாம் அடிக்க மாட்டார். ஒரு சின்ன சின்ன திருட்டுகளை செஞ்சுக்கிட்டு அதில் கிடைக்கிற காசை வச்சுக்கிட்டு ஜாலியாக வாழ்கிற ஒரு டைப்பு பகத் பாசில். வடிவேலு ஒரு அப்பர் மிடில் கிளாஸை சேர்ந்த ஒரு ரிட்டையர்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்னு வச்சுக்கலாம். ஒரு ரிட்டையர்டு ஆஃபீஸர், ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவர் மனைவி மனோதத்துவ டாக்டராக இருக்காங்க. குழந்தைகளை மனோதத்துவ ரீதியாக டெவலப் பண்ணுற மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் பகத் பாசில் ஜெயிலேருந்து விடுதலாகி, பாளையங்கோட்டை ஜெயிலேருந்து விடுதலாகி ஒரு வீட்டுக்கு திருட போகிறார். திருட போகிற இடத்துல அங்கே உட்கார்ந்துருக்காரு வடிவேலு. அவர் சங்கிலியால் கட்டி போட்டிருக்காங்க.